ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மதுரையில் இருக்க வல்லாளப்பட்டி அப்படிங்கிற ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலநாட்டுக்குரியது இந்த அழகர் கோயில். இந்த ஆடி தேரோட்டத்தில் 4 வடை. இந்த 4 வடத்தில் ஒரு வடத்தில் வடக்கு தெருன்னு இருக்கு. வடக்கு தெருவில் வல்லாளப்பட்டி, அரட்டாவட்டி, கிடாரிப்பட்டி, மாங்கலம். இந்த ஊர்க்காரவங்க அவங்க பிள்ளார்களோட ஆட்களை கூட்டி அந்த ஒரு வடத்தில் நிற்பாங்க. அதுக்கு அடுத்தது மேலத்தெருன்றது வெள்ளரிப்பட்டி, நரசிங்கப்பட்டி. அது 2 பேரும் மேலத்தெருக்காரங்க. அதுக்கு அடுத்தது தெக்குத்தெரு. தெக்குத்தெருக்காரங்க அந்த ஊருக்காரங்க அம்பளார்களோட அந்த அவங்க கூட்டத்தோட அந்த வடத்தை பிடிச்சி அவங்க ரெடியாக நிற்பாங்க. அந்த கடைசி வெள்ளியகுன்ற ஜமீன்தார் அவரை சார்ந்த கூட்டத்தினர் அந்த ஒரு தேரில் அந்த வடத்தில் நின்று எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை மேலே ஏறி இந்த 4 வடத்துக்கு உரியவங்க 4 பகுதியிலையும் ஏறி நின்றுக்கிடுவாங்க. மணி ஆட்டினோடனே இங்கே இருக்க அம்பளார்கள் தேரில் நிற்கக்கூடிய அம்பளார்கள் வெள்ளை வீசுவாங்க. துண்டு வச்சு வெள்ளை வீசுவாங்க. வெள்ளை வீசின அந்த கிராமத்திலேருந்து வந்த ஆட்கள் பூரா தேரை இழுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இழுத்து நிலைநிறுத்துவாங்க. பின்னால் கள்ளந்திரிக்காரவங்க. கள்ளந்திரிக்கு அவங்க அதாவது தேர் சிரமமான நேரத்தில் அந்த தடி எசம்பு தடின்னு பேர். அந்த எசம்பு தடியை வச்சு லேசாக நகட்டி கொடுப்பாங்க. அப்புறம் மழை மலண்டு போகும். ஒரு வருஷம் வல்லாளப்பட்டிக்கு வர வல்லாளப்பட்டியை சேர்ந்த 4 கிராமங்கள் அவங்க ஒரு வருஷத்தில் வர. அடுத்த ஆண்டு 2வது வருஷம் அரட்டாவட்டிக்கு போயிடுறேன். அதுக்கு அடுத்து 3வது வருஷம் கிடாரிப்பட்டிக்கு போயிடுறேன். அதுக்கு அடுத்த வருஷம் மாங்குளத்துக்கு போகும். இந்த மறுபடியும் வல்லாளப்பட்டிக்கு வரும்போது வல்லாளப்பட்டிக்குள்ளே 4 உட்பிரிவு, 4 ஊர்கள். அந்த 2வது ரவுண்டில் அந்த வல்லாளப்பட்டிக்கு வரேன். அதே மாதிரி ஒவ்வொரு வடத்துக்குமே அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய உட்கடைகள் ஒரு 16 வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன். அது சிலருக்கு 30-32 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வரேன். இவங்களுக்கு கோயிலேருந்து சில மரியாதைகள் கொடுக்குறாங்க. பிரசாதமாக பெரிய தோசையை கொடுக்குறாங்க. அதை இந்த தலைவர்கள் எல்லாமே பிரிச்சுக்கிறாங்க. அதாவது பரிவட்டம் கட்டுவாங்க. நம்மளால் யார் இதில் ஏறி வந்தாங்களோ அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க. அதை கட்டிக்கிட்டு அவங்க இங்கே வருவாங்க. இங்கே வர்றது வரைக்கும் நாங்கள் இருப்போம். இருந்து அவங்க வரிவட்டை கட்டினதுக்கு பின்னால் ஒரு வடத்துக்கு உள்ளது 8 தோசை கொடுப்பாங்க. 8 தோசையில் நாங்கள் 4 ஊர் இருக்கோம். வல்லாளப்பட்டி, அரட்டாவட்டி, கிடாரிப்பட்டி, மாங்குளம். 4 ஊர். 4 ஊருக்கு 2 தோசை கொடுத்துருவாங்க. 4 2 8 தோசை கொடுத்துருவாங்க. அந்த 2 தோசையை நாங்கள் எங்களுக்குள்ள உட்கடையில் இருக்கவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம். நாங்கள் 4 பேர் இருந்தால் அரையாக பிரிச்சுக்கிடுவோம். கூடுதலாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சயோத்தியாக பிரிச்சுக்கிடுவோம். அதாவது கொஞ்சம் கூட பிரசாதம் வந்தால் போதும் அப்படின்ற அடிப்படையில்.